வட்டிக்கு விடுவது, வட்டிக்கு வாங்குவது ஹரம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது வயதான ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த பெண் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறது, கல்யாணம் பண்ணி அங்கே குடித்தனம் வாழ்கிறது. இப்பொழுது இங்கே இருக்கும் வயதானவருக்கு அந்த பெண் அப்பா என்ற முறைக்காக ஒரு 50,000 வங்கியில் டெபாசிட் செய்து அதில் வரும் வட்டியை நீ மருந்து மாத்தை வாங்கி உணவு அருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வர முடியாத சூழ்நிலை, அப்பாவை அங்கு அழைத்து கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை. அப்பொழுது இந்த பெரியவர் வங்கியில் டெபாசிட் செய்த பணத்தை வாங்கி மருந்து மாத்திரை உணவு அருந்திக் கொள்ளலாமா? இஸ்லாத்தில் வட்டி அறவே தடுக்கப்பட்டிருக்கிறது. வட்டிக்கு அனுமதியே கிடையாது. இருக்கிற பணத்தை வட்டி கொடுத்து சாப்பிட்றது, பேங்கில் போட்டு அதில் வர்ற வட்டியை சாப்பிட்றது எல்லாமே இஸ்லாத்தில் சமமான குற்றம்தான். பேங்க்லையாக இருந்தாலும் சரி, தனி நபர்களாக இருந்தாலும் சரி, மனிதாபிமானத்தோடு தான் கடன் கொடுக்கணும். இஸ்லாத்தில் என்கிட்ட நிறைய ரூபா இருக்குன்னு வைங்களேன், வட்டி கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு அந்த காசு வாங்கிக்கலாம். எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் வாங்கிக்கணும். மனிதாபிமானம் தான் பணத்தில் வரணுமே தவிர அதில் ஒரு கமர்ஷியல் வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவர் கேட்குறது என்னென்னு கேட்டால், ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பெண்ணு தான் ஒருத்தருக்கு, அவங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, வயசான தாய் தந்தை யாரோ இருக்கிறாங்க, அவங்களுடைய மருத்துவம் போக்குவரத்துக்கெலாம் உதவி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு 50,000 ரூபாய் பேங்கில் போட்டு அதில் வரல வருமானத்தை வச்சுக்கிட்டு நீ மருந்து மாத்திரை வாங்கிக்கிறங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க இது மாதிரி நெருக்கடியில் இருக்கிற வேறு வழியும் இல்லை, பணம் தொடச்சி அனுப்ப முடியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் உள்ளானவர்களுக்கு என்ன செய்கிறது? வட்டிலான அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டி இருக்கிறது. அசலை வச்சுக்கிட்டு வாங்கினாங்கன்னா ரூபாயெல்லாம் காலியாக போயிடும். அந்த 50,000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு செலவழித்தாங்கன்னா சுத்தமாக காலியாகி போயிடும். வங்கியில் போட்டோம்னா 50,000 ரூபாய் இருந்துக்கிட்டே இருக்கும். வட்டியை மட்டும் வாங்கி அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது சரியான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளங்கி கொள்ளணும், தடைன்னா தடை தான், வட்டி கூடாதுன்னா கூடாது தான். ஆனால் தடை செய்யப்பட்ட காரியங்கள் நெருக்கடி ஏற்படும் பொழுது, நிர்பந்தம் ஏற்படும் பொழுது, வேறு வழியில்லாத நிலையில் ஒருவர் செய்வாரையானால் அது இஸ்லாத்தில் குற்றமாகாது. உதாரணமாக எங்களுக்கு பன்றி சாப்பிடக்கூடாது வச்சுக்கிடுவோம். எனக்கு சாப்பாடே கிடைக்கல, சோறு கிடைக்கல, அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, ரூபாயும் கிடைக்கல, ஹோட்டலும் இல்லை, ஒரு பன்னிக்கறி தான் இருக்கிறது, பன்றி தான் இருக்கிறது, அல்ல தானாக செத்து போன ஒரு ஆடு தான் இருக்கிறது, ஒன்றுமே எனக்கு இல்லை, இது திங்காட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை நான் சாப்பிடலாம். பன்றி சாப்பிடக்கூடாது தான், அது தடைங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் செத்து போயிடக்கூடாத, என்னை காப்பாற்றிக்கிட்டே நாளைக்கு நான் ஒழுங்காக வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிற நெருக்கடி வரும் பொழுது, நிர்பந்தமான நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுக்கு வேற சோர்ஸே இல்லை என்கிற நிலையில் தடை செய்யப்பட்டதை செய்வார்களேயானால் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. தப்பு தான், அது வட்டி தப்பு தான். அவர் என்ன செய்யணும்? அதை தவிர்ப்பதற்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குதா, வேறு ஏதாவது நம்பகமாக வியாபாரத்தில் போட முடியுமா, வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு எல்லாம் ஒரு முயற்சி பண்ணணும். ஒரு வழியுமே இல்லை, இதை தவிர எந்த சோர்ஸும் இல்லை, இல்லாட்டி நம்ம வாழ முடியாது அப்படின்ற நிலையில் அவர் இருப்பாரையானால் இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் இறைவா நான் நெருக்கடிக்கு தான் இதை செய்கிறேன், எனக்கு ஒரு வழி இல்லை, நான் ஆய்வு செஞ்ச வகையில் ஒரு சோர்ஸ் எனக்கு தெரியலை அப்படின்னு நினைத்து கொண்டால் அவர் தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்தால் குற்றமாகாது, நிர்பந்தமாக இருந்தால்.